பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே. நம்மளுக்கு வேற எரிச்சலா வருது. யாரும் வர்றாங்களான்னு பாப்போம். என்னம்மா, என்ன இங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீல, வெட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னடா 10வது எக்ஸாம் வச்சுக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறா? அது வேற ஒன்றும் இல்லாம 25ஆம் தேதி தான் எக்ஸாமு. நான் அதான் நிறைய நாள் கிடக்குதா படிச்சுக்கிறலாம். மேக்ஸ் எக்ஸாம் தான். மேக்ஸ் இல்லைன்னா நான் வந்து புலி தெரியும்ல உங்களுக்கு, நான் தான் கணக்கில் புலிண்டு. அப்புறம் என்ன தேவையில்லாமல் கேட்குறியா? நான் தான் படிச்சிருவேனே. சரி, இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனா? எப்படி போனுச்சு? நல்லா எழுதியிருக்கிறியா இல்லை ஃபெயில் ஆயிருவியா? சும்மா தேவையில்லாமல் பேசாதியா. நான்லாம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாளே வேண்டாம். என் ஸ்கூலில் வந்து கேட்டு பாருங்க, எங்கள் சார்லாம் என்னை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் என்ன பைத்தடத்தனமா இன்னமும் பேத்தனமாகவே இருங்க. ஆமாம், சரி, நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேன்டா என்ன எனக்கு தெரிவியா? ஆமாம், சும்மா அப்படியே வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போய் படிக்கணும். ஆமாம், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. டே, நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தா பாப்போம்டா. எடுத்தா கண்டிப்பா உனக்கு ஒரு பைக் வாங்கி தரேன்டா. அப்படியா? பொய் சொல்ல மாட்டேல. சும்மா எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறாப்புல. இந்த தாட்டியும் பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் கல்லு தான் வரும் மூஞ்சிக்கு. அப்புறம் பார்த்துக்கிறேங்க. சரியான ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டேன்டா எனக்கு பைக் வாங்கி தந்துடுறேன். பார்த்துக்கிறேங்க. அப்புறம் டொருன்னு நான் பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிருவேன். அதுதான் எனக்கு தெரியுமே, நீ பஸ் ட்ரெயின் எடுக்க மாட்டானுங்கிறதுனால தானே நான் சொல்றேன். நீ எடுத்துட்டியாண்டா நான் பைக் வாங்கி தந்துடுறேன். பாப்போமே நீ எடுக்கிறியாண்டு. எடுத்துட்டியாண்டா உலக அதிசயம்தான். உங்களுக்கு ஆண்டிய பஸ் ட்ரெயின் எடுக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். ஸ்கூல்லேயே பஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் காசை கறி ஆக்கல. என் பேர் வந்து முஜாஹித் இல்லை, பார்த்துக்கிட்டே இருங்க. டே, அவ்வளோ ரோசக்காரனா இருந்தா எடுத்து காட்டுறா. சும்மா வாய் உதாறு மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கிறது. பெரும்பேச்சு பேசாம போடா. உங்களுக்காண்டியே 4 கல்லு ரெடியா வச்சிருப்பேன். நீங்க மட்டும் பஸ் ஸ்டாண்ட் எடுத்த பிறகு வாங்கி தரல, கண்டிப்பா புரடியில 2 கல்லு மூஞ்சில 2 கல்லு கண்டிப்பா பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன்.